தமிழக முதல்வராக பதவியேற்ற பின் முதல் வெளிநாட்டு பயணமாக லண்டன் செல்லும் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள். தமிழக முதல்வர் விஜய் அரசியல் நாகரிகத்தை பறைசாற்றும் விதமாக அரசியல் களத்தில் நேர் எதிரில் நின்றவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ஆகியோரை சந்தித்து பேசினார். தலைவர்களின் வீட்டிற்கே சென்று விஜய் சந்தித்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் விஜய் நேரில் சந்தித்தார். இந்த நிலையில் தன்னுடைய மனைவியான சங்கீதாவையும் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் லண்டனிற்கே சென்று சந்திக்க உள்ளதாக தற்போது சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் முடிந்தும் தமிழக அரசியல் களத்தின் பரபரப்பு ஓயவில்லை. நீண்ட இழுபறிக்கு பிறகு விஜய் நேற்று முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பு விழாவிற்கு அவரது மனைவியான சங்கீதா விஜய், மகன் சஞ்சய், மகள் திவ்யா என்று மூவரும் கலந்து கொள்வார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. மாறாக செலிபிரிட்டியான நடிகை த்ரிஷா உட்பட சிலர் கலந்து கொண்டனர். சங்கீதா விஜய் கலந்து கொள்ளாது மிகவும் பேசு பொருளாகவும் பேசப்பட்டது. இந்த சூழ்நிலையில்தான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்று முதல் வெளிநாட்டு பயணமாக லண்டன் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்ற பின் சங்கீதா அவர்களின் தந்தையான சொர்ணலிங்கம் அவர்கள் போனில் தொடர்பு கொண்டு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும், தமிழக முதல்வரான விஜய் அவர்களின் மனைவியான சங்கீதாவின் அம்மா அப்பா இருவருமே முதல்வர் விஜய் அவர்களுக்கு போனில் மூலம் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்ததாகவும், இந்த சூழ்நிலையில்தான் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் சங்கீதாவையும் அவரது அம்மா அப்பாவையும் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.